Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தொகுதி மறுசீரமைப்பும் மும்மொழி கொள்கையும். அதாவது இந்த மும்மொழி கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்காக பாஜக அரசு அடுத்த ஆயுதமா தமிழ்நாட்டை பழிவாங்க எடுத்ததுதான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் நம்ம தமிழகத்துல இப்போ பட்டி தொட்டி எங்கேயும் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இருக்கிற முக்கியமான வேலைகளை எல்லாம் விட்டுட்டு ஏதோ பொழுதுபோக்குறதுக்கோ இல்ல அரட்டடிக்கிறதுக்காகவோ நாம இத பேசல. இது நம்ம உரிமைகள் பறிக்கப்படுறதுக்கான சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகும். நம்ம தமிழ்நாட்டு மேல குறி வச்சு நடத்தப்படுற மறைமுக தாக்குதல் அப்படின்னு கூட இந்த தொகுதி மறுசீரமைப்பு சொல்லலாம். இந்த மறுசீரமைப்பு மட்டும் மத்திய அரசு அவங்க நினைச்சபடி தமிழகத்துல செயல்படுத்திட்டாங்க அப்படின்னா எலெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு நடக்காமலேயே அவங்க வின் பண்ணிடுவாங்க. அதற்காக தான் தொகுதி மறுசீரமைப்ப அவங்க விரும்பக்கூடிய வடிவத்துல அதனை தமிழகத்துல செயல்படுத்த மத்திய அரசு இப்படி துடிக்கிறாங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பை பத்தி பேசும்போது நம்ம தமிழகத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கும் மும்மொழி கொள்கை விவகாரத்தையும் நாம பேச வேண்டியது வருது. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தலை தூக்குறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழகத்துல தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேர்ல மும்மொழி கொள்கை பல சர்ச்சைகளை ஏற்படுத்தினது. தாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஒட்டுமொத்த தமிழகமும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருப்பதனாலதான் பின்வாசல் வழியா அவங்க தமிழகத்தை சமாளிக்க தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்துல கையில் எடுத்திருக்காங்க. மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேர்ல 3வது மொழியா ஹிந்திய எப்படியாவது தமிழகத்துல திணிச்சிடணும் அப்படிங்கறதுதான் மத்திய அரசோட நோக்கமா இருந்தது. ஆனா அது இங்க நடக்கல. காரணம், ஏற்கனவே தமிழகத்துல பல இடங்கள்ல, அதாவது ஸ்கூல் டைம்ல இருந்து பள்ளி காலத்துல இருந்தே மாணவர்கள் பலரும் ஆங்கிலம் தமிழ் அல்லாத 3வது மொழியா தான் சொந்த விருப்பத்துல மத்த மொழிகளை கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல ஹிந்தியும் ஒரு லாங்குவேஜ் தான். அதை பள்ளிக்கூடத்துல பாடமா வச்சுதான் படிக்கணும் அப்படின்ற கட்டாயம் நமக்கு இல்லல்ல. ஏன்னா மும்மொழி கொள்கையை பின்பற்றாமலேயே, அதாவது ஹிந்திய கத்துக்காமலேயே தமிழக மாணவர்கள் எல்லா துறைகளிலையும் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவோட மிக உயர்ந்த நிறுவனத்துல அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து அப்படின்னு பல வெளிநாடுகள்ல சர்வதேச நிறுவனங்கள்ல மிகப்பெரிய பதவிகள்ல தமிழர்கள் தான் இடம்பெற்று இருக்காங்க. அவங்கெல்லாம் ஹிந்திய படிச்சதுனாலதான் அந்த நிலைக்கு உயர்ந்தாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. தாய்மொழி கல்வியையும் சர்வதேச தொடர்பு மொழியான ஆங்கிலத்தையும் கத்துக்கிட்டு பல சிகரங்களை நம்ம தமிழர்கள் தொட்டிருக்காங்க. அதனாலதான் தமிழக மாணவர்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு மத்திய அரசு எப்படியாவது தமிழ்நாட்டை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷம எண்ணத்தோட இந்த மும்மொழி கொள்கையை திணிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா இதுக்கு தமிழ்நாடு அரசு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சது. இதனால மத்திய அரசு மாநில உரிமைகளை சுத்தமா மதிக்கல. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை தர மறுத்தாங்க. மத்திய அரசு மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேர்ல இங்கிலீஷ சுத்தமா நீக்கிட்டு ஹிந்திய மட்டுமே இந்தியாவோட ஆட்சி மொழியாக்குறதுக்கு இந்த ஹிந்தி திணிப்பு முயற்சியை கையில எடுத்தாங்க. ஆனாலும் இந்த முயற்சியில அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கல. அதனாலதான் தமிழகத்தில் மீது கொல்லைப்புற வாசல் வழியா அதிகாரம் செலுத்துறதுக்காக தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற விவகாரத்தை மத்திய பாஜக அரசு கையில எடுத்திருக்கு. ஒரு வகையில இதுவும் சூழ்ச்சிதான். அவங்க நினைச்சபடி தமிழகத்துல தொகுதி மறுசீரமைப்பு மட்டும் செஞ்சுட்டாங்க அப்படின்னா நமக்கான அதிகாரத்தை குறைச்சி தமிழகத்துல மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்பு அப்படின்னு இப்படி மத்திய அரசால எல்லாத்தையும் நிறைவேற்றிட முடியும். இந்த தொகுதி மறுசீரமைப்பால தமிழகத்துல உள்ள எம்பிக்கள் எண்ணிக்கைய அவங்களால ஈஸியா குறைச்சிட முடியும். எம்பிக்கள் தான் நம்ம நாட்டோட சட்டங்களை இயற்றுவாங்க. அப்படிப்பட்ட எம்பிக்களோட எண்ணிக்கையே படிப்படியா கம்மி ஆகுறதுனால தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த எதிர்காலமும் பாதிக்கும். அதாவது நம்ம தமிழ்நாட்டோட உரிமைகள் பறிக்கப்படும். தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதிகள் எதுவுமே கிடைக்காது. குறிப்பா கல்வி நிதி கிடைக்கவே கிடைக்காது. கல்வி நிதி கிடைக்கல அப்படின்னா மாணவர்களுடைய கல்வி பாதிக்கும். பள்ளி கல்லூரிகளுடைய தரம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். குறிப்பா ஆசிரியர் பயிற்சி மையம் ரொம்பவே பலவீனம் அடைஞ்சிரும். வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையே ஒருத்தவங்களுக்கு கல்விதான். அதுவே கிடைக்கல அப்படின்னா யாருக்கும் இங்க வேலை வாய்ப்பு சுத்தமா கிடைக்காது. அப்படி வேலை வாய்ப்பு இல்லாம போறப்ப பொருளாதார ரீதியாவும் தமிழ்நாடு ரொம்பவே பின்தங்கிரும். ஆக மொத்தம் தமிழகத்திற்கு எதிராக இது போன்ற பல தாக்குதலை தொடுக்கிறதுக்கு இப்போதைக்கு மத்திய பாஜக அரசுக்கு தொகுதி மறுசீரமைப்பு தான் தேவைப்படுது. இதை கொண்டு தமிழகத்துல மும்மொழி கொள்கை, ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்களால குறுக்கு வழியில சாதிச்சிட முடியும். அவங்க நினைச்ச விஷயம் எல்லாத்தையுமே ஈஸியா குறுக்கு வழியில அவங்க சாதிச்சிருவாங்க. ஆனா
அவங்க என்னதான் திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் தமிழர்களாகிய நம்ம விழிப்பா இருந்து தேசிய கல்விக் கொள்கையை அமலாவதை எப்படி தடுத்து நிறுத்தணுமோ அதே போல இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்திலையும் தமிழகத்தோட வலுவான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாகும். #fair delimitation படி என்னோட கருத்தை நான் தெரிவிச்சிட்டேன். உங்களோட கருத்துக்களையும் நீங்க தாராளமா சொல்லலாம்.